கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் எனக்கு. இலங்கை தேசத்தின் கண்டி நகரத்தில் இருந்து வருகிற நான் எங்களுடைய சபையின் வாழ்த்துதலை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். 2.5 மணி நேரம் பின்னால் அவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் அவர்களுக்கு ஆராதனை தொடங்கவில்லை. ஆனால் இந்த நேரத்திலே உங்களுக்காக அவர்கள் இந்த நேரத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கின்றதாக எனக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு ரூத் புத்தகத்தில் இருந்து சில காரியங்களை பேசப் போகிறேன். ரூத் புத்தகம் பழைய ஏற்பாட்டிலே ஒரு சின்ன அழகான புத்தகம். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்த்தால் 2 புத்தகங்கள் பெண்களின் பெயரில் அமைந்திருக்கும். ஒன்று எஸ்தர், ஒன்று ரூத். அநேகமான பெண்கள் கூட்டங்களில், அநேகமான பெண்கள் மாநாடுகளில் இந்த எஸ்தரை பற்றியும் ரூத்தை பற்றியும் பிரசங்கிப்பார்கள். இது பெண்கள் கூட்டம் அல்ல, பெண்கள் மாநாடு அல்ல, இது ஒரு சபை ஆராதனை. ஆகவே இன்று ரூத் புத்தகத்தில் இருந்து நான் என்ன பேசப் போகிறேன் என்று உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். நான் ரூத் புத்தகத்திலே இருந்து பேசப் போகிறேனே ஒழிய நான் ரூத்தை பற்றி பேசப் போவதில்லை. நான் பேசப் போகின்றது என்னவென்றால் தீர்மானங்களை பற்றி பேசப் போகிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பல தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வருகின்றன. ஒரு பிறந்த குழந்தை கூட அந்த சிறிய மூளையை பயன்படுத்தி தனக்கு பசி எடுக்கும் பொழுது தன்னை அறியாமலேயே தீர்மானித்து அழுகிறது, தீர்மானித்து சிரிக்கிறது. அந்த குழந்தை வளரும் பொழுது குட்டி குட்டி தீர்மானங்கள் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் இருக்கின்றது. இப்போ நம்மை எடுத்துக்கொள்வோம். இந்த இடத்துல சிறு பிள்ளைகள் இருக்கிறோம், வாலிபர்கள் இருக்கிறார்கள், இன்னும் ஆண்கள், பெண்கள், குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், திருமணமானவர்கள், ஆகாதவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், இப்படி ஏகப்பட்ட வித்தியாசமான தரப்பினரை இந்த இடத்துல பார்க்கலாம். எல்லாருமே ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் தீர்மானங்களை எடுக்கிறோம் தெரியுமா? காலை விழித்தெழும் பொழுது கட்டிலை விட்டு இறங்க தீர்மானிப்பது கூட ஒரு தீர்மானம். சில பேர் கொஞ்ச நேரம் அப்படியே கட்டிலேயே இருப்போம் என்ற தீர்மானத்தில் இருப்பார்கள். காலையிலே காஃபி அருந்துவதா டீ அருந்துவதா என்பது கூட ஒரு தீர்மானம். வேலைக்கு போவது தீர்மானம், அது எந்த வேலைக்கு போவது என்பது தீர்மானம், ஆராதனைக்கு போவது வருவது எல்லாமே நம்முடைய வாழ்க்கை பூராவும் தீர்மானங்களால் நிறைந்திருக்கின்றன. சரியா? இப்படி தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது சில நேரம் சரியான தீர்மானங்களை எடுத்து அதற்கேற்ற பலனை அடைகிறோம். சில நேரம் தவறான தீர்மானங்களை எடுத்து அதற்கான பாதிப்புகளையும் அடைகிறோம். சில நேரம் அன்பானவர்களே, நாம் எடுக்கும் தீர்மானங்கள் மற்றவர்களையும் நல்ல விதத்திலேயோ கெட்ட விதத்திலேயோ பாதிக்கிறது. அதே நேரம் மற்றவர்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் கூட நல்ல விதத்திலேயோ கெட்ட விதத்திலேயோ நம்மை பாதிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா அம்சங்களிலும் நாமும் மற்றவர்களும் சேர்ந்து எடுக்கின்ற தீர்மானங்களால் நம்முடைய வாழ்க்கை நல்ல விதத்திலேயோ அல்லது கெட்ட விதத்திலேயோ பாதிக்கப்படுகின்றது என்பது மறக்க முடியாத ஒரு உண்மை. இந்த ரூத் புத்தகத்தில் இருந்து உங்களுக்கு நான் பேசப்போவது என்னவென்றால், பிழையான தீர்மானங்களை ஒருவன் ஏன் எடுக்கிறான், பிழையான தீர்மானங்களை ஒருவன் ஏன் எடுக்கின்றான் என்று உங்களுக்கு நான் காட்டிக் கொடுக்க போகிறேன். அப்பொழுது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எடுத்த சில பிழையான தீர்மானங்களுக்கான காரணம் தெரிய வரும். இனிமேல் எடுக்க போகின்ற சில தீர்மானங்களை குறித்த ஒரு கவனமும் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். சரி, பிழையான தீர்மானங்கள் எடுத்தால் அதனுடைய பிரதிகூலங்கள், அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்ன என்று இன்றைக்கு ரூத் புத்தகத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். சரி, அப்படியே பிழையான தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்பு வருகின்றது என்பதனையும் பார்க்க போகிறோம். கடைசியாக பிழையான தீர்மானங்கள் எடுத்து அதனால் பாதிக்கப்பட்ட நிலையில் யாராவது இன்று இருந்தால் அந்த பாதிப்புகளில் இருந்து மீண்டு வருவதற்கு சந்தர்ப்பம் ஏதேனும் இருக்கின்றதா என்று பார்க்க போகிறோம். ஆகவே இன்றைய பிரசங்கத்தை தயவு செய்து கவனித்து தங்கள் தங்கள் வாழ்க்கைகளில் ஒவ்விக்கொள்ளுமாறு உங்களிடத்திலே நான் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். சரி, ரூத் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவிலுள்ள
பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். பாருங்கள், வெறும் 4 அதிகாரங்கள் கொண்ட ஒரு சிறிய புத்தகம் தான் இந்த ரூத் புத்தகம். அதை எழுதினவர் தீர்க்கதரிசியாகிய சாமுவேல். இப்போ 4 அதிகாரங்களோடு ஒரு பெரிய கதையை, 20 வருஷங்கள் நீடித்த ஒரு கதையை வெறும் 4 அதிகாரங்களுக்குள் அடக்கின அந்த சாமுவேல் அல்லது சாமுவேலை ஏவிய பரிசுத்த ஆவியானவர் முதல் வசனத்தின் முதல் பகுதியிலேயே இந்த சம்பவம் என்று நடக்கிறது என்று குறிப்பிட்டு காட்டி இருக்கின்றார் என்றால் அதிலே ஒரு அர்த்தம், ஒரு காரணம் இருக்கின்றது என்றுதான் அர்த்தம். பாருங்கள், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டாயிற்றாம். இப்ப தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டாயிற்று என்று அந்த கதையை தொடங்கி இருக்கலாமே. அது ஏன் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் வந்த ஒரு பஞ்சத்தை பற்றி இந்த இடத்துல பேசப்படுகிறது? காரணம் இருக்கிறது. அது எப்பொழுது அந்த பஞ்சம் நடந்தது என்பதனை நாம் கண்டுபிடித்தால் தான் இந்த கதையே நமக்கு புரியும். இப்போ நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகின்ற காலம் என்று சொன்னால் 230 வருஷங்கள் தெரியுமா? யோசுவாவின் காலத்திலே அவர்கள் யோர்தான் நதியை கடந்து கானான் தேசத்தை சுதந்திரத்துக் கொண்டார்களே, அதற்கு பிறகு யோசுவா 25 வருஷங்கள் உயிரோடு இருந்து இந்த ஜனங்களை எல்லாம் வழிநடத்தி விட்டு இறந்து போனார். யோசுவாவுக்கு பிறகு ஒரு ஊழியக்காரன் இல்லை அந்த ஜனங்களை நடத்துவதற்கு. அந்த யோசுவா மரித்த நாள் முதல் சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலம் வரை 230 வருஷங்கள் நியாயாதிபதிகளின் காலம். அதைத்தான் நியாயாதிபதிகள் புத்தகமாக நாம் பார்க்கிறோம். முதல் நியாயாதிபதி ஒத்னியேல் முதல் 15ஆம் நியாயாதிபதியாகிய சாமுவேல் வரை அந்த 230 வருஷங்களில் மொத்தம் 54 பஞ்சங்கள் இஸ்ரவேலிலே வந்ததாக என்னுடைய ஆராய்ச்சிகளிலே நான் கண்டுபிடித்திருக்கிறேன். நான் ஒரு வேத ஆராய்ச்சியாளன், ஒரு இஸ்ரவேல் ஆராய்ச்சியாளன். ஆகவே இது சரித்திரத்தின் படியும் புவியியல் சான்றுகள் படியும் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. ஆகவே அன்பானவர்களே, இந்த ரூத் புத்தகம் சொல்லுகின்ற அந்த நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் அந்த 230 வருஷ காலத்தில் தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டாயிற்று என்று கதை தொடங்குகிறதே. இந்த 54 பஞ்சங்களில் எந்த பஞ்சம், அதையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கத்தான் போகிறேன். நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போகிறேன். ஆனால் அதற்கு பிறகு வருவோம். முதலாவது பார்ப்போம், இந்த பஞ்சம் வந்த பொழுது என்ன நடந்தது என்று. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். வாசிக்கும் பொழுது ஏதோ பாவம், ஒரு அப்பன் தன்னுடைய மனைவியும் 2 மகன்மாரையும் பஞ்சத்துக்கு காப்பாற்றி கொண்டு ஒரு அந்நிய தேசத்திலே போய் அகதியாய் இருந்தான் என்று தெரிகிறது. ஆனால் உண்மையாக கவனித்தால் இதில் ஒரு பெரிய ஒரு பிழையான தீர்மானம் தெரிகிறது அன்பானவர்களே. இந்த மனுஷன் எடுத்தது ஒரு பயங்கர பிழையான தீர்மானம். இவன் பஞ்சத்துக்கு தப்பி ஓடினவன் அல்ல. பஞ்சத்தை காரணமாய் வைத்துக்கொண்டு இவன் தன்னுடைய சுய சித்தத்தை, சுய இச்சையை நிறைவேற்ற விரும்பினவன். பஞ்சத்தை சாட்டாக வைத்து இவன் தன்னுடைய சொந்த காரியத்தை செய்ய விரும்பினவன். ஏன் என்று சொல்லட்டுமா? பாருங்கள், உண்மையாக இவன் எங்கே இருக்கிறான்? பெத்லகேமிலே இருக்கிறான். பெத்லகேம் எங்கே இருக்கிறது? எருசலேமுக்கு 8 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிறது. இஸ்ரவேல் என்பது ஒரு மெலிந்த நீளமான நாடு, அகலமான நாடு அல்ல, நீளமான நாடு. இந்த நீளமான நாட்டிலே தெற்கு பிரதேசத்திலே வெப்பம் அதிகமாக இருக்கும் காலங்களில் வடக்கு பிரதேசத்திலே குளிர்ச்சியாக இருக்கும். வடக்கு பிரதேசத்திலே தான் கோத்திரம் வாழ்ந்த அந்த டெல்டான் பிரதேசத்திலே அழகான எர்மோன் மலை இருக்கிறது. யோர்தான் நதி அங்குதான் தொடங்குகிறது. உங்களுக்கு எர்மோன் மலையை பற்றி வேதத்திலே 133ஆம் சங்கீதத்திலே படித்தது ஞாபகம் வரும். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வசிப்பது எத்தனை இன்பமும் நன்மையுமானது என்று சொல்லிவிட்டு எர்மோன் மலையின் மேலே வருகின்ற பனிக்கு ஒப்பா இருக்கும். அப்போ எர்மோன் மலையெல்லாம் எப்படிப்பட்ட பிரதேசமா? பனி விழும் பிரதேசம், குளிர் பிரதேசம், குளிர் வளையம். இன்று கூட இஸ்ரவேலுக்கு நீங்கள் போனால், அந்த வடக்கு பிரதேசத்துக்கு போனால் அது குளிர் வளையம். அங்கு யோர்தான் நதி தொடங்குகின்றது. எங்கு பார்த்தாலும் தண்ணீராகவே இருக்கும். கீழே பெத்லகேமிலே இருந்து
பஞ்சத்துக்கு தப்பி ஓட வேண்டுமானால் உண்மையாக இந்த குடும்பம் வடக்கு நோக்கி தங்கள் தேசத்துக்குள்ளேயே போய் தங்கள் ஜனங்கள் மத்தியிலே இருந்து விட்டு வந்திருக்கலாமே. ஏன் மோவாப் என்கின்ற ஒரு வெளிநாட்டுக்கு போக வேண்டும்? முதலாவது பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை, நீங்கள் ரூத் புத்தகத்தை பார்த்தாலும் சரி, சரித்திரத்தை ஆராய்ந்தாலும் சரி, இந்த ஒரு குடும்பம் தான் இந்த பஞ்சத்துக்கு தப்பி ஓடினதே ஒழிய அந்த பெத்லகேமிலே வாழ்ந்த வேறு யாரும் ஓடி போகவே இல்லை. ஆகவே அப்படி தப்பி ஓடி போகின்ற அளவுக்கு பயங்கரமான ஒரு பஞ்சம் அல்ல இந்த பஞ்சம். சரியா? அப்படியே ஒரு 20 வருஷங்களுக்கு பிறகு இந்த குடும்ப தலைவி நகோமி திரும்பி வருகிறார். அவர் திரும்பி வரும் பொழுது அந்த பெத்லகேமிலே வாழ்ந்தவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். அது என்னத்தை காட்டுகிறது? இவர்கள் பஞ்சத்துக்கு தப்பி ஓடும் பொழுது அப்படி தப்பி ஓடாமல் பெத்லகேமிலே தங்கி இருந்தவர்கள் சாகவில்லை, வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே அன்பானவர்களே, இந்த குடும்பம் பஞ்சத்துக்கு தப்பி போனது போல தன்னை காண்பித்துக் கொண்டாலும் அவர்கள் பஞ்சத்துக்கு தப்பி போகவே இல்லை. சரி, அப்படியே பஞ்சத்துக்கு பயந்துதான் போனார்கள் என்று கூட வைப்போமே. ஒரு கேள்வி உங்களிடத்துல கேட்கிறேன், இவர்கள் எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? 4வது அதிகாரத்தை பார்த்தால், இந்த நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டாம், பிறகு வாசித்து பாருங்கள். இது ஒரு குட்டி புத்தகம், 4 அதிகாரங்கள். நீங்கள் இன்று கூட மாலையிலே ஒரு தடவை உட்கார்ந்தால் ஒரு கப் டீயை முடிக்க முன்பதாக அந்த 4 அதிகாரங்களையும் வாசிக்கலாம். 4வது அதிகாரத்திலே இந்த கதையில் சம்பந்தப்பட்ட ஒரு ரூத் என்கின்ற பெண் போவாஸ் என்கின்ற ஒரு மனுஷனை திருமணம் செய்ய வரும் பொழுது அந்த போவாஸ் என்கின்ற மனுஷன் இந்த குடும்பத்தினரின் காணிகளை மீட்டுக்கொள்ள வேண்டி வருகிறது. இந்த குடும்பத்துக்கு எத்தனை காணிகள் இருந்தன தெரியுமா? அந்த குட்டி பெத்லகேமிலே 3 காணிகள். அப்பன் எலிமெலேக்கு, அவருக்கு ஒரு காணி, மகன்மார் மஹ்லோன் கிலியோன் 2 பேருக்கும் 2 காணிகள். இந்த 3 காணிகளையும் மீட்டு கொண்டுதான் அந்த போவாஸ் என்கின்ற நபர் இந்த ரூத்தை திருமணம் செய்கிறார். அப்போ இந்த குடும்பம் ஒரு காணி வைத்திருந்தவர்கள் அல்ல, 3 காணி வைத்திருந்தவர்கள், பெரிய பணக்காரர்கள். அப்போ பெத்லகேமிலே எப்படிப்பட்ட காணிகள் இருந்தன தெரியுமா? கோதுமை மற்றும் தானியங்கள் விளைகின்ற காணிகள். அது மாத்திரமல்ல, ஆடு மாடுகள் மிருக ஜீவன்களை வளர்த்த ஐஸ்வர்யவான்கள் வாழ்ந்த ஒரு இடம் தான் அந்த பெத்லகேம். ஏன் கோதுமை நிறைய அங்கு இருந்தது என்று உங்களுக்கு சொல்லட்டுமா? இந்த பெத்லகேம் என்று சொல்லுகின்ற பெயர் அந்த பட்டணத்தின், அந்த கிராமத்தின் பெயரே அல்ல. பெய்ட் என்றால் எபிரேய மொழியிலே வீடு அல்ல, ஹெம் என்றால் அப்பம், ல என்றால் அந்த ஆங்கிலத்திலே த வருகிறதே அதுபோல த ஹெம் என்றால் அப்பம். அப்பம் இருக்கின்ற வீடு பேக்கரி டவுன். அதனுடைய உண்மையான பெயர் எஃப்ராத்தா. அந்த கிராமத்தினுடைய உண்மையான பெயர் என்ன? எஃப்ராத்தா. நீங்கள் மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தால் அதிலே மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எஃப்ராத்தாவிலே இருந்து இயேசு வருவார் என்று. அந்த எஃப்ராத்தாவுக்கு ஒரு பட்டப்பெயர் தான் பெத்லகேம், அப்பத்தின் வீடு என்று. ஏன் அப்பத்தின் வீடு தெரியுமா? ஏராளமாக கோதுமை விளைகின்றபடினால் கோதுமை மாவை கொண்டு ஏகப்பட்ட அப்பங்கள் செய்து நாடு பூராவும் அனுப்புகின்ற ஒரு இடம் அது. சரியா? அப்படிப்பட்ட காணி உரிமையாளர்கள் ஆகிய இந்த ஜனங்கள் அடிக்கடி 4-5 வருஷங்களுக்கு ஒரு தடவை பஞ்சம் வருகின்றது தானே, இவர்கள் தான் பணக்காரர்கள் ஆயிற்றே, ஏன் தானியங்களையும் தண்ணீர்களையும் சேர்த்து வைக்கக்கூடாது? வைக்கின்ற வசதியும் வாய்ப்பும் அவர்களுக்கு இருக்கின்றதல்லவா? அப்படியே இவர்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் தட்டுப்பாடும் உணவு தட்டுப்பாடும் இருந்தால் வீட்டிலே 3 ஆண்கள் இருக்கிறார்களே, அப்பா 2 மகன்மார், 3 பேரும் போய் தண்ணீர் ஆகாரம் கொண்டு வரும் பொழுது அந்த அம்மா பாட்டுக்கு வீட்டில் இருக்கலாமே. இதே கதை லோத்து சம்பந்தப்பட்டிருந்தால் பாவம், மனுஷனுக்கு மனைவியும் 2 மகள்மாரும், 3 பெண்கள் வீட்டில் இருக்கத்தக்க இந்த ஒருவன் போய் கஷ்டப்பட வேண்டும். ஆனால் இங்கே இந்த குடும்பத்திலே 3 ஆண்கள் 1 பெண். ஆகவே எந்த விதமான ஒரு சாட்டுப்போக்கும் இவர்களுக்கு சொல்ல முடியாது, இவர்கள் ஏன் பஞ்சத்துக்கு தப்பி ஓடினார்கள் என்று. சரியா? இப்போ 2வது வசனத்தை வாசியுங்கள் பார்க்கலாம். அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பெயர் நகோமி, அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பெயர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள்
மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏகப்பட்ட சத்தியங்கள் தெரிய வருகின்றன. இந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக்காம். அதாவது யூதர்கள் பெயர்கள் வைக்கும் பொழுது காரணத்தோடு தான் வைப்பார்கள். சரியா? இப்போ பாருங்கள், உதாரணமாக உங்களுக்கு நான் தெரிந்த 2 பேரை பற்றி சொல்லி இதை விளக்குகிறேன். ஈசாக்கு மனைவி ரெபெக்காள், இவர்களுக்கு இரட்டை குழந்தை பிறந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். முதல் குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை அப்படி வெள்ளை வெளியேறு என்று, ஆனால் உடம்பிலே நிறைய மயிரோடு பிறந்தது. சில பிள்ளைகளை பார்த்தால் அந்த பிள்ளை பிறக்கும் பொழுது உடம்பிலே நிறைய முடி இருக்கும். அப்போ அந்த பிள்ளைக்கு மயிரழகன் என்று பெயர் வைத்தார்கள். அதை எபிரேய மொழியிலே சொல்வதானால் ஏசா. சரியா? எபிரேய மொழியிலே ஏசா என்றால் என்ன? மயிரழகன். இந்த பிள்ளை வரும் பொழுது இரட்டை குழந்தையான 2வது குழந்தை இந்த முதல் குழந்தையின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளியே வந்ததா, அந்த பிள்ளைக்கு காலை வார்பவன் என்று பெயர் வைத்தார்கள். அதற்கு எபிரேய மொழியிலே யாக்கோவ் என்ற அர்த்தம், தமிழிலே யாக்கோபு என்று சொல்லுகிறார்கள். காலை பிடித்து கொண்டு வருபவன் ஏமாற்றுக்காரனாய் இருப்பான் என்றபடினால் யாக்கோவ் என்றால் காலை வாருபவன், எத்தன் ஏமாற்றுக்காரன் என்ற அர்த்தம். சரியா? பிற்காலத்திலே இந்த 2 பேருடைய பெயருமே மாறியது. எப்படி? ஏசா ஒரு முறை யாக்கோபு ஒரு சிவப்பு நிற கூழ் சமைத்துக் கொண்டிருந்ததை பார்த்து, தம்பி 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 எனக்கு இந்த சிவப்பு கூளை கொஞ்சம் கொடையா என்றான். அன்றிலிருந்து அவனுக்கு சிவப்பு கூழான் என்ற பெயர் வைக்கப்பட்டது. மயிரழகனுக்கு சிவப்பு கூழான். அப்போ சிவப்பு கூழான் என்ன தெரியுமா? ஏதோம் எபிரேய மொழியிலே. அப்போ ஏசா ஏதோமாய் மாறினான். சரியா? யாக்கோபு என்கின்ற இந்த எத்தன் ஒரு தடவை கர்த்தரோடு போராடி கர்த்தர் அவனுக்கு பெயரை மாற்றினார். என்ன பெயர்? போராடுகின்ற இளவரசன். யெஷ்காயேல், தேவனோடு போராடுகின்ற இளவரசன். அப்போ அந்த யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினான். இப்படி இந்த யூதர்கள் என்ன, ஒவ்வொரு பெயருக்கும் அர்த்தத்தோடு தான் வைப்பார்கள். அந்த வைக்கப்பட்ட பெயருக்கு ஏற்ற விதத்திலே அந்த நபர் வாழாவிட்டால் மாற்றி விடுவார்கள். சரியா? இப்போ இந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக்கு. எலிமெலேக் என்றால் என்ன தெரியுமா? தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜா. இப்போ ராஜாக்கள் இன்னும் இஸ்ரவேலுக்கு வராத காலம். முதல் ராஜா உங்களுக்கு யாரென்று தெரியும்? சவுல் ராஜா. அவரை ஏற்படுத்தினதே 15வது நியாயாதிபதியாகிய சாமுவேல். இந்த சம்பவம் நியாயாதிபதிகள் காலத்தின் கிட்டத்தட்ட ஆரம்ப பகுதியில் 2வது நியாயாதிபதியின் காலத்தில் நடக்கிறது. பிறகு நான் அதை உங்களுக்கு காட்டப்போகிறேன். அப்போ ஒரு ராஜா இஸ்ரவேலுக்கு இல்லாத காலத்திலேயே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜா என்ற ஒரு பெயரோடு இந்த எலிமெலேக்கு வாழ்ந்திருந்தால் அவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் அங்கு இருந்திருப்பான் என்று கற்பனை செய்து பார்த்து கொள்ளுங்கள். பார்ப்பதற்கு ஒரு ராஜாவை போல இருந்தான். வசதிகள் இருந்த ஒரு மனுஷன். யோசுவா தேசத்தை பிரித்து கொடுக்கும் பொழுது இந்த பெத்லஹேம் என்று சொல்கின்ற எப்ராத்தா பிரதேசத்திலே சில பேரை வைத்தாரே, யூதா கோத்திரத்தாரை, அதிலே ஒருவன் இவன். அதனால் தான் எப்ராத்தியர்கள் என்று சொல்லப்படுகிறது. சரியா? அப்போ இந்த பெயரை வைத்து பார்க்கும் பொழுது பெரிய பணக்காரர்கள், அந்தஸ்து, தகுதி, தராதரம் நிறைந்தவர்கள் என்று தெரிகிறது. சரியா? இப்போ அன்பானவர்களை, இவர்கள் ஒரு பிழையான தீர்மானத்தை எடுத்தார்கள் என்று சொன்னேன் தானே. அந்த பிழையான தீர்மானம் இவர்கள் மோவாப் தேசத்துக்கு போனது. அப்படியே பஞ்சத்துக்கு தப்பி ஓடி இருந்தாலும் தங்கள் தேசத்திலேயே வேறொரு இடத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் இவர்கள் மோவாபுக்கு ஓடி போனார்கள். மோவாப் எவ்வளவு ஒரு பயங்கரமான பாவமுள்ள தேசம் தெரியுமா? மோவாப் தேசம் எப்படி உருவானது தெரியுமா? சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழிக்கும் பொழுது அங்கு சோதோமிலே வாழ்ந்த லோத்துக்கு தேவ தூதர்கள் மூலம் செய்தி அனுப்புகிறார், இங்கிருந்து ஓடிப்போ என்று. லோத்து தன்னுடைய மனைவியும் மகள்மாரையும் அழைத்து கொண்டு ஓடி போகும் பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்து உப்புத்தூணாய் மாறி போனாள். கடைசியில் லோத்தும் மகள்மாரும் 2 பேரும் மாத்திரம் தான் மிச்சப்பட்டார்கள். இவர்கள் அந்த பக்கத்து தேசமாகிய சோவார் என்ற தேசத்திலே குடியிருக்க பயந்தார்கள். ஏனென்றால் எங்கு வாழ்ந்தாலும் பிரச்சனையடா, ஆகவே மனுஷர்கள் வாழாத ஒரு பிரதேசத்துக்கு போய் வாழ்வோம் என்று சொல்லி ஒரு மலைக்கு போய் ஒரு குகையிலே வாழ ஆரம்பித்தார்கள். அப்பொழுது தங்களுக்கு சந்ததி வராது என்று நினைத்த அந்த மகள்மார் 2 பேரும் தகப்பனாகிய லோத்துவை மது மயக்கத்துக்கு உட்படுத்தி அந்த தகப்பனோடு தகாத உறவு வைத்து 2 பிள்ளைகளை பெற்றார்கள். ஆளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை இந்த லோத்தின் மகள்மார் தங்கள் தகப்பனுக்கு பெற்றார்கள். எவ்வளவு அசிங்கம் என்று பாருங்கள்.
அதிலே ஒரு மகன் அம்மோன் புத்திரரின் தகப்பன், ஒருவன் மோவாபியரின் தகப்பன். அப்போ இந்த மோவாப் தேசம் எப்படி உருவானது? அசுத்தத்தில், பாவத்தில், ஆங்கிலத்தில் இன்செஸ்ட் என்று சொல்லுவோம், அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நிலையிலே இந்த மோவாப் ஆரம்பித்தது. ஆகவே சபிக்கப்பட்ட ஒரு தேசமாக தன்னுடைய ஆரம்பத்தில் இருந்தே இந்த மோவாப் தேசம் வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தேசத்தோடு எந்த தொடர்பும் நீங்கள் வைத்திருக்க கூடாது என்று ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அவர்கள் 40 வருஷம் பிரயாணித்து விட்டு மோவாப் தேசம் வழியாக வந்த பொழுது அந்த மோவாபின் ராஜா பாலாக் பிலேயாமை கொண்டு வந்து இவர்களை சபிக்க வைத்தான், சபிக்க முயற்சித்தான். ஆண்டவர் சொல்லியிருந்தார், இந்த மோவாபியர்களோடு எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் உங்களுக்கு இருக்கக்கூடாது என்று. அவர்கள் பக்கத்துக்கு கூட போக வேண்டாம் என்று சொல்லியிருக்கும் போது இந்த குடும்பம் என்ன செய்கிறது? 1ஆம் வசனம் சொல்லுகிறது மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான் என்று. 2வது வசனத்தின் கடைசியிலே சொல்லுகிறது மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். Pastor told me to brief certain things in English that I am sharing. I'm talking about making decisions, right decisions versus wrong decisions, and the consequences and the repercussions one would face by taking wrong decisions. When we take wrong decisions, it affects others, and when others take wrong decisions, they affect us. Now in the book of Ruth we find a family of 4, the father, mother and the 2 sons, who were apparently fleeing from a drought. But that was not the truth. They were using the drought as a pretext to flee to Moab, which was an attractive, sinful nation. My dear friends, the reason, the prime cause for somebody taking a wrong decision is not the reason that they show. There are other hidden causes. ஒரு மனுஷன் நான் இந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு இதுதான் காரணம் என்று சொல்லுகிறான் அல்லவா? உண்மையாகவே அது காரணம் அல்ல. இவர்கள் பஞ்சத்தை காரணமாய் வைத்து மோவாபுக்கு ஓடுகிறார்கள் அல்லவா? அது அல்ல காரணம். காரணம் என்ன தெரியுமா? மோவாப் தேசத்தில் இருந்த கவர்ச்சி, மோவாப் தேசத்தில் இருந்த சுதந்திரம், பெத்லகேமிலே இருந்த கட்டுப்பாடு, பெத்லகேமிலே இவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாய் வாழ்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு அங்கு இருந்தது. இவர்கள் நினைத்தபடி விளையாட்டு பிள்ளைகளாக வாழ முடியாது. இவர்கள் பேச்சிலே கௌரவம் இருக்க வேண்டும், இவர்களுடைய உடையிலே அடக்கம் இருக்க வேண்டும், இவர்களுடைய வாழ்க்கை பயபக்தி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கட்டுப்பாடு அதிகம். ஆனால் மோவாப் தேசம் பாவம் நிறைந்தது. அங்கு போனால் சுதந்திரமாக பாவம் செய்யலாம். ஆகவே இருதயத்திலே அங்கே போக வேண்டும் என்ற ஆசை, ஆனால் எண்ணத்தை சொல்லிவிட்டு போவது அவமானம் அல்லவா? ஆகவே ஏதாவது ஒரு காரணம் வராதா, ஒரு சாட்டு வராதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த அடிக்கடி வருகின்ற ஒரு பஞ்சம் வந்தது. அதை காரணமாக வைத்துவிட்டு ஓடி போனார்கள். வருகிறதா? அன்பானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலே பல பிழையான தீர்மானங்களை எடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் சொல்லுகின்ற காரணங்கள் அல்ல, வேறு காரணங்கள். சில பேர் சபை மாற்றுகிறார்கள் தெரியுமா? இந்த சபையிலிருந்து வேறொரு சபைக்கு போவார்கள். அப்படி போகின்றவர்களை கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், பாஸ்டர் சரியில்லை, அவருடைய மனைவி சரியில்லை, அல்லது இசை சத்தம் அதிகம், அல்லது அந்த குறை இந்த குறை என்று சொல்லுவார்களே. இதெல்லாம் காரணமே கிடையாது. இதெல்லாம் சாட்டுப்போக்குகள். சரியா? அவர்கள் எந்த சபைக்கு போய்விட்டார்களோ அங்கே ஏதோ ஒரு கவர்ச்சி, அவர்களுடைய உள்ளம் ஏற்கனவே அங்கே போய்விட்டது. அங்கு ஓட வேண்டும். அந்த சும்மா போனால் நல்லதில்லையே, சரியில்லையே, வெட்கமே. ஆகவே கண்ணிலே எண்ணெயை ஊற்றிக்கொண்டு பார்த்து கொண்டிருப்பார்கள், ஏதாவது ஒரு சாட்டு வருகிறதா என்று. அன்றைக்கென்று பார்த்து பாஸ்டர் ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக பேசிவிட்டால் அது என்னை பாதித்து விட்டது, நான் இனி இங்கே இருக்க மாட்டேன் என்று போவார்கள். அன்றைக்கென்று பார்த்து இந்த மைக் இன்றைக்கு சத்தம் போட்டதே, நம்ம பிரதர் வந்து பாடும்போது அந்த பிரதர் பாடுறதுக்கு முதல்ல மைக் பாட ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா, கூடு கத்துச்சே, அது காரணம் ஐயோ சத்தம் தாங்க முடியவில்லை என்று போய்விடுவார்கள். இந்த மாதிரி சும்மா சாட்டு போக்குகளை சொல்லிக்கொண்டு ஜனங்கள் செய்வார்கள். உண்மையான காரணம் வேறாயிருக்கும். விவாகரத்துக்கள் நடைபெறுகின்றன. புருஷன் மனைவிமார் பிரிகின்றார்கள். பிரிவதற்கு காரணம் சொல்லுகிறார்கள். புருஷன் சொல்லுகிறான், இவளுடைய வாய் சரியில்லை,
திருமணம் செய்ய முந்தியிலிருந்தே அவனுக்கு தெரியும். அது இவ்வளவு காலம் பொறுத்தவன் திடீரென ஏன் மனைவியினுடைய வாயை பொறுக்க முடியவில்லை என்கிறான். வேறு காரணம். சரியா? நான் கல்யாணம் கட்டியிருக்கிற மனுஷன் ஒரு மனுஷனே அல்ல, அவன் ஒரு பிசாசு என்று விட்டு இன்றைக்கு பெண்கள் பிரிந்து போகிறார்கள். திருமணத்துக்கு முன்பேயே தெரியும் அவர்கள் பிசாசைத்தான் திருமணம் செய்ய போகிறார்கள் என்று. ஆனால் இப்போதான் அவர்களுக்கு பிசாசு என்று காரணம் காட்டுகிறார்கள். இப்போ வேறு காரணத்துக்காக அவர்கள் போகிறார்கள். இப்போ பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், நான் வீட்டை விட்டு போகிறேன், நான் போய் நண்பர்களோடு வாழுகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறதுக்கு காரணம் சொல்லுகிறார்களே, அவர்கள் சொல்லுகிற காரணமே அல்ல. இதற்கு ஆங்கிலத்தில் ப்ரீடெக்ஸ்ட் என்கிறோம், சாட்டுப்போக்கு. உண்மையான காரணம் வித்தியாசம். உண்மையாக அன்பானவர்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்த எத்தனையோ தீர்மானங்களை குறித்து கண்களை மூடி யோசித்து பார்த்தால் நாம் சொன்ன நினைத்த காரணங்கள் அல்ல, வேறு காரணங்கள் இருக்கின்றன. If we close our eyes and if we contemplate and examine the causes of the wrong decisions that we have taken in our lives, we would be surprised to find out that the reasons that we had hitherto shown were not the reasons at all. We had other reasons behind the scene. சரியா? சரி, இப்போ உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஏன் இவர்கள் போவதை மற்றவர்கள் நிறுத்த முடியாமல் போய்விட்டது, அல்லது எப்படி இவர்களால் இந்த தவறான தீர்மானத்தை எடுக்க முடிந்தது என்று. ஒன்று, இவர்கள் அந்தஸ்து அதிகமானவர்கள். படிப்பு அந்தஸ்து என்று அதிகமாக இருக்கின்றவர்கள் மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்க மாட்டார்கள். தெரியுமா? முதலாவது, when we are high in prestige and power, it's very difficult for us to take heed to the advice of other people. தவறான தீர்மானங்களை இவர்கள் எடுக்கும் பொழுது அநேகர் வந்து சொல்லியிருப்பார்கள், இந்த பஞ்சத்துக்கு ஏனப்பா நீங்கள் மோவாபுக்கு போக வேண்டும், பேசாமல் இருங்கள் என்று. எனக்கா சொல்லுகிறாய்? நான் யார் தெரியுமா? நான் எலிமெலேக்கு. எனக்கு சரி என்று படுகிறதை நான் செய்வேன். அந்த தாழ்மை இல்லை, மற்றவர்களுடைய கருத்தை கேட்கின்ற அந்த தாழ்மை இந்த தலைவீக்கம் பிடித்தவர்களுக்கு இருக்காது. இன்றைக்கு அநேகருக்கு இந்த படிப்பு அதிகமாக இருப்பவர்கள், அந்தஸ்து அதிகமாக இருப்பவர்கள், சமுதாயத்தில் கொஞ்சம் பெரியவர்களாக இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எனக்கு சரி என்று பட்டால் செய்கிறேன் என்று சொல்லுவார்களை ஒழிய மற்றவர்களுடைய ஆலோசனையை செவி கொடுக்க மாட்டார்கள். சரியா? நான் படித்தால் சரியா, எனக்கு நீ சொல்ல வந்துட்டியா, எனக்கு தெரியும் எப்போ என்ன தீர்மானம் எடுக்கிறது. அந்த எளிமையிலுக்கு அப்படிப்பட்ட ஒருவன். ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா? பணம். எலிமெலேக்கு இடத்துல ஜனங்கள் கேட்டிருப்பார்கள், ஏனப்பா மோவாப் போகிறாய், அது பாவமான நாடு அல்லவா என்று. இவன் சொல்லியிருப்பான், உன் பணத்திலேயே போகிறேன், என் பணத்திலே போகிறேன், நீ சும்மா இரு. இன்றைக்கு அநேகர் தவறான தீர்மானங்களை எடுக்கும் பொழுது யாராவது வந்து புத்தி சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள், உனக்கு எங்கே வலிக்கிறது, உனக்கு என்ன நஷ்டம், என் பணம் நான் செய்கிறேன், அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் முகம் கொடுத்துக் கொள்கிறேன், நீ சும்மா இரு. இன்றைக்கு அநேகர் தீர்மானங்கள், பிள்ளையான தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது அன்பானவர்கள் இப்படித்தான் எடுக்கிறோம். நமக்கு முடிகிறது, அந்த வசதி இருக்கிறது. ஆகவே பிள்ளையான தீர்மானங்கள் ஏன் எடுக்கிறோம் தெரியுமா? எடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கின்றபடினால். The reason why we take wrong decisions is because we possess the ability to take wrong decisions. If we are unable to take the wrong decisions, we will not. But because we are able to, we are taking. அந்த ஆற்றல் இருக்கிறது. எலிமெலேக்குக்கு அந்த தவறான தீர்மானம் எடுக்கின்ற ஆற்றல் இருந்தது. யாராலும் அவர்களை நிற்பாட்ட முடியவில்லை. சரி, இப்பொழுது பார்ப்போம் அவர்கள் ஏன் மோவாப் தேசத்தால் கவரப்பட்டார்கள் என்று. நீங்கள் நியாயாதிபதிகள் 3வது அதிகாரத்துக்கு திருப்பினால் இந்த குறிப்பிட்ட இந்த எலிமெலேக்கு காலத்தில் வந்த அந்த பஞ்சம் இருந்த அந்த காலத்திலே என்ன நடந்தது என்கின்ற அந்த சம்பவத்தை பார்க்கலாம். தயவு செய்து 12வது வசனத்திலே இருந்து வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர்
எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலக்க பண்ணினார். அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறியடித்தான். பேரீச்ச மரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். சரி, இஸ்ரவேல் ஜனத்தார் பாவம் செய்த பொழுது இந்த மோவாப் தேசத்திலே அந்த நேரத்தில் இருந்த ராஜாவின் பெயர் எக்லோன், ஒரு ஸ்தூலித்த மனுஷன், ஒரு தடித்த மனிதன். அவன் அமலேக்கியரையும் அம்மோன் புத்திரரையும் கொண்டு வந்து இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் செய்து இஸ்ரவேலை மடிய பண்ணி, இப்பொழுது அவர்கள் மோவாபியர்கள் 18 வருஷம் இந்த இஸ்ரவேலுக்கு சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? சவக்கடல், உங்களுக்கு தெரியும், சவக்கடல் இருக்கிறது இஸ்ரவேலில். அந்த சவக்கடலுக்கு அப்புறத்திலே மோவாப் தேசம் இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் தேசத்திலே அறுவடை நடந்தால் மோவாபியர்கள் வந்து தங்களுக்கு தேவையானதெல்லாம் அள்ளி கொண்டு போய்விடுவார்கள். விரும்பின நேரத்தில் இஸ்ரவேலுக்கு வருவார்கள். ஆண்கள் பெண்கள் என்று பிடித்து கொண்டு போய் வேலைக்காரர்களாக வைத்துக் கொள்வார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 18 வருஷங்களாக அந்த மோவாபியர்களால் பெரிய தலைவலி, நிம்மதியே இல்லை. எந்த நேரத்தில் இந்த மோவாபியர்கள் வந்து இவர்களை தாக்குவார்கள், இவர்களை கொள்ளையடிப்பார்கள், இவர்களின் பிள்ளைகளை எல்லாம் பிடித்து கொண்டு போவார்கள் என்று இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. 18 வருஷங்கள், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், 18 வருஷங்கள் இந்த மோவாபியர்கள் இஸ்ரவேலர்களை வதைத்தார்கள். அடுத்த வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடதுகை பழக்கம் உள்ளவனாய் இருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். சரி, இந்த ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள், ஐயோ ஆண்டவரே, ரொம்ப கஷ்டமா இருக்கிறதப்பா, அறுவடை செய்ய முடியாது, அவன் வந்து அள்ளி கொண்டு போகிறான். எங்கள் பிள்ளைகளை வெளியே நடமாட விட முடியாது, மோவாபியன் வந்து அள்ளி கொண்டு போகிறான். எங்களுக்கும் ஒரு இராணுவம் இல்லை, எங்களுக்கும் அவர்களை சண்டை செய்து ஜெயிக்க வழி இல்லை, ஒரு ராஜா இல்லை. ஐயோ ஆண்டவரே, மனம் திரும்புகிறோம் ஐயா, நாங்கள் செய்த பாவங்களை மன்னியும் என்று இவர்கள் மனம் திரும்பினார்கள். ஆண்டவரும் சரியப்பா என்று அவர்களை மன்னித்து அந்த மோவாபியர்கள் இடத்திலிருந்து இவர்களை காப்பாற்ற பெஞ்சமின் கோத்திரத்தில் இருந்த ஏஹூத் என்று சொல்லுகின்ற ஒரு மனுஷனை எழுப்பினார். அவன் இடது கை பழக்கம் உள்ளவன். சரியா? ஏன் இடது கை பழக்கம் உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அந்த காலத்திலே இடது கை பழக்கமோ வலது கை பழக்கமோ, யுத்தம் செய்யும் பொழுது வலது கையால் தான் வாளை எடுத்து யுத்தம் செய்வார்கள். வலது கையால் யுத்தம் செய்கின்ற அந்த வாளை இடது பக்க உறையிலே போட்டு வைப்பார்கள். இவன் என்ன செய்தான்? இடது கை பழக்கம் உள்ளவன் ஒரு முழ கத்தியை செய்து கொண்டான். 2 பக்கமும் கருக்குள்ள, இருபுறமும் கருக்குள்ள ஒரு கத்தியை செய்து இவன் வலது பக்கத்திலே கட்டி கொண்டான். வலது பக்கத்திலே கட்டிக்கொண்டு பழம் பரிசுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த மோவாபின் ராஜா எக்லோனை பார்க்க இவன் போகிறான். அப்போ போகும் பொழுது வாசலில் இருக்கின்ற காவல்காரர்கள் இவனை பரிசோதிப்பார்கள் தானே. எங்கே பரிசோதிப்பார்கள்? இடது பக்கத்திலே பரிசோதிப்பார்கள், ஆயுதம் இருக்கிறதா என்று. ஆனால் இவன் இங்கே வைத்திருக்கிறான் ஆயுதத்தை. வலது பக்கம், உண்மையாக எபிரேய மொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது, வலது தொடைக்கு கீழே கட்டியிருந்தான் என்று. சரியா? அப்போ இவனை பரிசோதித்து விட்டு ஆயுதம் இல்லை என்று இவனை உள்ளே அனுப்பிவிட்டார்கள். இவன் போய் அந்த ராஜாவுக்கு, அவன் பெரிய தடியன், பயங்கரமாய் சாப்பிடுகிறவன். இந்த ஏகூத் கொண்டு போய் கொடுத்த அந்த பழங்கள் இவற்றையெல்லாம் அவன் சந்தோஷமாய் சாப்பிட்டு ஏகூத்துக்கு சொல்லுகிறான், நன்றி தம்பி, நீ இப்படியெல்லாம் எனக்கு சாப்பாடு கொடுத்தாய் என்று சொல்லி, வா உனக்கு என்னுடைய அரண்மனையை காட்டுகிறேன், என்னுடைய தோட்டத்தை காட்டுகிறேன் என்று இந்த ஏகூத்தை கொண்டு போய் இந்த எக்லோன் ராஜா எல்லாவற்றையும் காட்டுகிறான். இவனும் அப்பாவி போல பின்னாலேயே போய், நல்லா இருக்கிறது ராஜா, நன்றாக இருக்கிறது என்றெல்லாம் சித்தான். எல்லாம் முடிந்த பிறகு எக்லோன் சொல்லுகிறான், ஏகூத் எக்லோனுக்கு சொல்லுகிறான், ராஜாவே, நான் உங்களுக்கு ஒரு தேவ செய்தி சொல்ல இருக்கிறது, சொல்லலாமா என்று. சொல்லு தம்பி என்று சொல்லும் பொழுது ஏகூத் சொல்லுகிறார், ராஜாவே, தனிப்பட்ட ரீதியாக சொல்ல வேண்டும், கொஞ்சம் இவர்களை வெளியே அனுப்ப முடியுமா? ஓ, பிரச்சனை இல்லையே, எல்லாரும் வெளியே போய் கதவை சாத்தி கொண்டு வெளியே இருங்கள் என்றவுடன் எல்லாரும் போய் வெளியே இருக்கிறார்கள். ஏகூத்தும் எக்லோனும் மாத்திரம் தனியாக அந்த எக்லோனினுடைய அறையில் இருக்கிறார்கள். அப்போ எக்லோன் ராஜா சொல்லுகிறான் ஏகூத்தை பார்த்து, சொல்லு தம்பி என்று. அந்த நேரத்தில் இடது கையால் அந்த வலது தொடையிலே வைத்திருந்த அந்த கத்தியை உருவி பாய்ச்சினான் ஐயா எக்லோனுடைய வயிற்றிலே.
பிடியோடு கத்தி உள்ளே போனது. அவன் அம்மால சொல்றது கடையில் செத்து போயிட்டான். சரியா? இதை வாசியுங்கள் பிரதர், வாசிங்க தொடர்ந்து. ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலதுபுறத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாயிருந்தான். அவன் காணிக்கையை செலுத்தி தீர்த்த பின்பு காணிக்கையை சுமந்து வந்த ஜனங்களை அனுப்பிவிட்டான். அவனோ கிழ்காலில் உள்ள சிலைகள் இருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வந்து, ராஜாவே, உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு அவன் பொறு என்றான். அப்பொழுது அவனிடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே போய்விட்டார்கள். ஏகூத் அவன் கிட்டே போனான். அவனோ தனக்கு தனிப்புற இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏகூத், உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவ வாக்கு எனக்கு உண்டு என்றான். அவன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்தான். உடனே ஏகூத் தன் இடது கையை நீட்டி தன் வலதுபுறத்து இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான். அழகோடே கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்தது. அவனுடைய வயிற்றுக்குள் போன கத்தியை இவன் இழுக்க கூடாதபடிக்கு நினம் அழகை சுற்றி கொண்டு அடைத்தது. அது பின்புறத்திலே புறப்பட்டது. சரியா? இந்த கதை வாசியர்கள் தானே? ஏகூத் எக்லோன் ராஜாவை கொன்றுவிட்டு இன்னும் கதவு மூடி இருக்கத்தக்க இவன் பின்புறத்திலே அந்த பாட்ச் என்று சொல்வார்கள், அந்த பலகனி வழியாக இவன் இறங்கி, இவன் ஏற்கனவே ஏகூத் இஸ்ரவேல் வாலிபர்களை எல்லாம் ஏற்பாடு செய்திருந்த அந்த எப்ராயிம் மலை பிரதேசத்துக்கு போய்விட்டான். போய் அந்த தன்னுடைய வாலிபர்களை எல்லாம் அழைத்து கொண்டு, வாருங்கள் மோவாபுக்கு போய் அவர்களை அடிப்போம் என்று ஏகூத் வந்தார் திரும்ப. சரியா? இங்கே அந்த காவலாளிகள் எல்லாரும் அந்த அறைக்கு வெளியே நிற்கிறார்கள். உள்ளே ராஜாவும் அந்த வந்தவனும் இவ்வளவு நேரம் என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அப்போ ஒரு காவலாளி இன்னொரு காவலாளிக்கு சொல்லியிருப்பான், என்னடா உள்ளே என்ன நடக்குது, தட்டுவமா கதவை. மற்ற சொல்லுவான், சும்மாரு, கதவை தட்டாத, ராஜாவுக்கு கோபம் வந்துடும், அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரியாதா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஓவரா டைம் போகுது, கொஞ்சம் சாடையாக கதவை திறந்து பார்ப்போமா? ஐயோ வேணாம். பல மணி நேரத்துக்கு பிறகு மெதுவாக கதவை திறந்து பார்த்தால் அங்கே அந்த மாமிச மலை விழுந்து கிடக்கிறது. ஐயோ ராஜா விழுந்து கிடக்கிறான்டா. கிட்ட போய் பார்த்தா ஏகூத்த காணா. அவன் இரத்த வெள்ளத்திலே இவன் செத்து கிடக்கிறான். உடனே இவர்கள் அலாரம் அடித்து எல்லாருக்கும், ராஜாவை கொன்று விட்டானடா, அந்த வந்தவன் பழத்தட்டோடு வந்தவன் கொன்று விட்டானடா என்று சொல்லுவதற்குள் அங்கே அவருடைய வாலிபர்களோடு வந்து மோவாபை அடித்த அடி இருக்கிறதே, அதுக்கு தமிழில் நாங்கள் நாய் அடி பேய் அடின்னு சொல்லுவோம். சரியா? நீங்கள் பார்த்தால் 29வது வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே மோவாபியரில் ஏறக்குறைய 10,000 பேரை வெட்டினார்கள். அவர்கள் எல்லாரும் புஷ்டியுள்ளவர்களும் பராக்கிரசாலிகளுமாய் இருந்தார்கள். அவர்கள் ஒருவனும் தப்பவில்லை. இப்படியே அந்நாளிலே மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது. அதனாலே தேசம் 80 வருஷம் அமைதலாய் இருந்தது. பார்த்தீர்களா? ஏகூதும் மற்றவர்களும் வந்து என்ன செய்தார்கள்? இந்த மோவாப் தேசத்தில் இருந்த 10,000 ஆண்கள், அந்த போர் வீரர்கள் அவ்வளவு பேரையும் அடித்து கொன்றார்கள். ஒருவனையும் மிச்சம் வைக்கவில்லை. மோவாப் தேசத்தில் மிச்சம் இருந்தவர்கள் யார் தெரியுமா? வயது சென்ற ஐயாமார், அம்மாமார், சின்ன பிள்ளைகள், பெண்கள், இவ்வளவுதான் மிச்சம் இருந்தார்கள். அடுத்த வசனத்தில் பார்த்தீர்கள், எத்தனை வருஷம் அமைதலாக இருந்ததாம் தேசம்? 80 வருஷங்கள். 18 வருஷங்கள் மோவாபியர்கள் இஸ்ரவேலை வதைத்தார்கள். இப்போ இஸ்ரவேலருடைய கை ஓங்கி இருக்கிறது எத்தனை வருஷம்? 80 வருஷங்கள். இப்போ இஸ்ரவேலர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ மோவாபுக்குள்ளே போனால் மோவாபில் இருக்கிறவர்கள் எல்லாம் யார்? அந்த ஐயாமார், அம்மாமார், பெண்கள், பிள்ளைகள். அப்போ அங்கே இஸ்ரவேலர்கள் போனால் இவர்கள் தான் வீரர்கள். இப்படி சும்மா பக்கத்தில் கையை போட்டுக்கிட்டு சும்மா அப்படியே வீரர்கள் மாதிரி மோவாபுக்குள்ளே போனால் அவங்கெல்லாம் பயந்துருவாங்க, ஐயோ வர்றான், யா அடிக்கிறான். ஆகவே இந்த எலிமெலேக்கு, மகுலோன், கிலியோன் போன்ற இவர்களுக்கு மோவாபுக்கு போய் வர ஆசை. ஏன் தெரியுமா? அப்படியே அந்த சவக்கடலை கடந்து போனால் அங்கே ஹீரோக்களாக போய்விட்டு வந்து விடலாம். அப்போ இவர்கள் அங்கே போனால்
அங்கே அழகழகான பெண்கள், அழகழகான பிள்ளைகள், அழகழகான வீடுகள். ஐயோ, இதெல்லாம் இன்பமயமாக இருக்கிறதே. ஆனால் திரும்பி பெத்லகேமுக்கு வந்தால் இங்கே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பெத்லகேமில் இருக்கின்ற பெண்கள் எல்லாம் மூடி உடுத்தி கொண்டு கௌரவமாக இருந்தார்கள். மோவாபுக்கு போனாலோ அங்கிருக்கின்ற பெண்கள் எல்லாம் அரை குறையாக ஆடை அணிந்து கொண்டு பயங்கர கவர்ச்சியாக இருந்தார்கள். எலிமெலேக்கு ஒரு தடவை மோவாப் போய் வந்தவன் உள்ளத்தை அங்கே விட்டு விட்டு உடம்பை கொண்டு வந்தான். இப்போ இவருக்கு எப்படியாவது அங்கே போகணும். ஐயோ, இன்றைக்கு நிறைய, இப்போ எனக்கு மலேசியர்களை பற்றி தெரியாது, இலங்கையிலே உள்ளவர்களுக்கு ஐரோப்பா போக வேண்டும். உண்மையான அகதிகள் ஐரோப்பா போவார்கள். அந்த அகதிகளோடு சேர்ந்து நன்றாயிருக்கிறவனும் போவான். நான் இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் தேசத்திலே சில பேரை சந்தித்திருக்கிறேன். இலங்கையர்கள் அகதிகளாய் போயிருக்கிறார்கள். பார்த்தால் முஸ்லிம்கள், பார்த்தால் சிங்களவர்கள். இவர்கள் அகதிகளாய் போயிருக்கிறதை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நீ என்னடா அகதியாய் வந்தாய்? சான்ஸ் கிடைச்சிச்சு வந்தேன். ஏன் வந்த தெரியுமா? இங்கே உனக்கு சுதந்திரம் உண்டு. இலங்கையில் இல்லாத சுதந்திரம் இங்கே உண்டு. இலங்கை கலாச்சாரம் கொஞ்சம் இப்ப நாடு நாசமாக்கிட்டு போகுது, அது வேற. ஆனால் இவர்கள் தான் நாசமாக்கினார்கள். யார்? இந்த ஐரோப்பாவுக்கு போய் போய் அங்கிருந்து அந்த கலாச்சாரத்தை இறக்குமதி செய்தவர்கள் தான் நாசமாக்கினார்கள். நான் வளர்ந்த காலத்தில் இலங்கை நன்றாய்த்தான் இருந்தது, சரியா? அப்போ இவர்களுக்கெல்லாம் ஐரோப்பாவுக்கு போனால் என்ற தெய்வமே பயங்கர சுதந்திரம். ஆகவே என்ன காரணங்களை சொல்லி போவது? நான் ஐரோப்பாவின் மேல் ஆசையாய் ஓடுகிறேன், அங்கிருக்கின்ற சுதந்திரத்துக்காக ஓடுகிறேன் என்று சொன்னால் அவமானம் அல்லவா? ஆகவே சும்மா பொய் சாட்டுகளை சொல்லி கொண்டு ஓடுவார்கள். இப்போ விளங்குகிறதா ஏன் எலிமெலேக்கு ஆசைப்பட்டான் போவதற்கென்று? இவனுக்கு மோவாப் போக வேண்டும். வழக்கம் போல ஒரு பஞ்சம் வந்தது. இப்ப பாருங்க, இலங்கையிலே 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி ஒரு 26ஆம் தேதி சுனாமி வந்தது. என்ன நடந்தது? கரையோரங்களிலே வாழ்ந்தவர்கள் பார்த்தார்கள், அப்படியே கடல் உள்ளே போனது. உள்ளே கடல் போனதை பார்த்தவுடன் இவர்களும் ஓடினார்கள். அது அலையாக வந்து 40,000 பேரை கொன்றது. I forgot to say certain things in English. You know, the Moabites were oppressing the nation of Israel for 18 years, after which a judge called Ehud, through a trickery that you could read from Judges chapter 3 verses 12 all the way to 30, subdued the Moabites and won the victory. And for 80 years the hand of the Israelites were higher and stronger than that of the Moabites. And the people of Israel were so happy to go to Moab and show their colors, because now they had the upper hand. And the nation of Moab was such a sinful and yet attractive place for this family that we are reading in Ruth. So these people wanted to go there and enjoy the luxury and the sin the Moab nation provided over against the rigid, restricted culture of Bethlehem. So the reason for Elimelech and his family to flee to Moab was not the drought, but the attraction the nation of Moab provided. Okay? இப்போ இந்த சுனாமி கதைக்கு வருகிறேன். இலங்கையர்களுக்கு சுனாமி என்றால் என்னவென்றே தெரியாது. இவர்கள் அகப்பட்டு கொண்டார்கள், செத்து போனார்கள். 40,000 இலங்கையர்கள் அழிந்தார்கள். ஆனால் ஜப்பான்காரனுக்கு சுனாமி என்றால் என்ன? அவன் தான் சுனாமி என்று பெயரே வைத்தான். பெயர் வைத்து கூப்பிடுகிற அளவுக்கு அவனுக்கும் சுனாமிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆகவே ஜப்பான்காரன் சுனாமிக்கு பயந்து அமெரிக்காவுக்கு போய் வாழுகிறான் என்றால் அது பொய். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் சுனாமி எங்கே வரும்? கடலோரம் தான் வரும், கடலில் இருந்து தான் வரும், குளங்களிலிருந்து சுனாமி வராது. அப்போ கடற்கரை ஓரங்களிலே வாழுகின்ற ஜப்பான்காரன் பூமி அதிர்ச்சிக்கு ஏற்ற விதத்தில், சுனாமிக்கு ஏற்ற விதத்தில் வீடுகளை கட்டி அவன் வாழுவான், அப்படித்தானே? அப்போ அதுபோல இந்த பெத்லகேமிலே வாழ்ந்தவர்களுக்கு பஞ்சம் என்றால் தெரியும். அந்த காலத்தில் ஒரு 4-5 வருஷங்களுக்கு ஒரு தடவை வந்தது. அப்போ இவர்கள் சும்மா அந்த ஐயோ பஞ்சம் வந்து விட்டதே என்ன செய்வது என்று திகில் அடைந்து தப்பி ஓடி மோவாபுக்கு போனவர்கள் அல்ல, திட்டம் போட்டு ஓடி போனவர்கள்.
சரியா? ஊரை ஏமாற்றினவர்கள். அன்பானவர்களே, பிள்ளையான தீர்மானம் எடுக்கின்ற முக்கால்வாசி பேர் நாம் திட்டம் போட்டு செய்கிறோம், மற்றவர்களை நம்ப வைக்கிறோம், ஐயோ செய்ய வேண்டி ஏற்பட்டது என்று. சரியா? இந்த வீட்டை விட்டு ஓடுவது, சபையை மாற்றி இன்னொரு சபைக்கு போவது, இவனோடு வாழ முடியாது என்று தனியாய் வாழுவது, சரியா, விவாகரத்து கேட்பது, இதெல்லாம் உண்மையான காரணங்கள் உள்ளே இருக்கும். சும்மா பொய் காரணங்களை காட்டிக்கொண்டு ஊரை ஏமாற்றுகின்ற அந்த தன்மையை நாம் முதலாவது உணர வேண்டும். அன்பானவர்களை, பிள்ளையான தீர்மானங்கள் எத்தனையோ பேர் எடுக்கிறோம் இந்த மாதிரியான காரணங்கள் நிமித்தமாக. சரியா? சரி, அடுத்தது, இந்த பிள்ளையான தீர்மானம் எடுத்தால் என்ன நடக்கும்? நான் நகோமியை பற்றி பிறகு பேசுகிறேன். இப்போ பிள்ளையான தீர்மானம் எடுத்தால் என்ன நடக்கும் என்று சொல்லுகிறேன். கவனிங்கள். 3வது வசனம், ரூத் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான், அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இந்த இடத்துல எலிமெலேக்கு இறந்து போனான் என்று வாசிக்கிறோம். எலிமெலேக்கு ஒரு யூதன். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு காலம் உயிரோடு வாழ்ந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். 100 வயதை தாண்டி வாழ்ந்தவர்கள் அவர்கள். ஆனால் இவனுக்கு என்ன நடந்தது? போனான், மோவாபுக்கு அனுபவிக்க கூட கிடைக்கவில்லை, கொஞ்ச காலத்தில் இறந்து போனான். எபிரேய மொழியிலே மரணத்தை குறிக்கிற 2 சொற்கள் இருக்கின்றன, குறித்துக் கொள்ளுங்கள். ஒன்று மூட். அந்த மூட் என்கின்ற சொல் தான் அராபிய மொழியிலே மவுட் என்று வந்தது. இஸ்லாமியர்கள் இறந்து போகிறவர்களை மவுட் ஆகிவிட்டார்கள் என்று சொல்லுவார்கள். அது எபிரேய மொழி மூட்லிருந்து வந்தது, மூட். அடுத்தது யஷான். அடுத்த சொல் யஷான் எபிரேய மொழியிலே. இந்த யஷான் என்றால் என்ன தெரியுமா? நித்திரை அடைந்தான், வயது முதிர்ந்து அவன் மரித்து போனான் என்றெல்லாம் தமிழ் வேதாகமத்தில் இருக்குமே, அந்த அது. அதாவது கௌரவமாக ஒருவன் இறந்து போனால் யாஷான் என்ற சொல் பயன்படுத்தப்படும். ஆனால் எவனாவது அகால மரணம் அடைந்தால், ஒரு விபத்திலே, ஒரு வியாதியிலே செத்து போனால் பயன்படுத்தப்படுகின்ற சொல் தான் மூட். சரி, அப்போ ரோட்டில் போனால் லாரி வந்து அடிச்சுது, செத்து போயிட்டான்னா யஷான்னு சொல்ல மாட்டாங்க, மூட் என்று சொல்லுவார்கள். சரியா? எதிர்பாராமல் அகால மரணம் அடைவது, இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சொல் அந்த மூட் என்ற சொல். சரியா? அப்ப எலிமெலேக்கு என்ன ஆனான்? மூட் ஆகிவிட்டான், செத்து போனான். பாவம், பயலுக்கு அனுபவிக்க கூட முடியவில்லை மோவாபை, செத்து போனான். நகோமியும் மகன்மார் 2 மாத்திரம் தனித்து போனார்கள். அன்பானவர்களே, தவறான தீர்மானங்கள் எடுத்தால் மரணம் வரும். நீங்கள் யோசிக்கலாம், அது எங்கே வந்துச்சு? நாங்கள் தான் எவ்வளோ தவறான தீர்மானத்தை காலாகாலமாக எடுத்திருக்கோமே. அன்பானவர்களே, இந்த நமக்கு தெரிந்த மரணம் மாத்திரமல்ல, அநேக விஷயங்கள் செத்து போய்விடும், நிம்மதி செத்து போய்விடும். தவறான தீர்மானங்களை எடுத்தால் நிம்மதி செத்து போய்விடும், சமாதானம் செத்து போய்விடும், குடும்ப ஐக்கியம் செத்து போய்விடும், பொருளாதாரம் செத்து போய்விடும், ஆரோக்கியம் செத்து போய்விடும். இன்றைக்கு அநேகர் தவறான தீர்மானங்களை எடுத்து தங்களுக்கு இருந்த இந்த மாதிரியான நல்ல அநேக விஷயங்களை பறி கொடுத்து பரிதாபமாயிருக்கிறார்கள். யோசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும், தவறான தீர்மானங்கள் எடுத்தால் எத்தனையோ விதமான மரணங்கள் நம்மை வரும். ஆனால் உயிர் போகிற மரணம் வராவிட்டால் கூட மற்ற மரணங்கள் வரும். சரி, இப்போ அவர்களுடைய கலாச்சாரத்தில், யூதர்களுடைய கலாச்சாரத்திலே இந்த குடும்ப பொறுப்பு எப்படி வரும் தெரியுமா? அப்பா இருக்கும் வரை அப்பா தலைவர், அப்பா இறந்து போய்விட்டால் அம்மா தலைவி அல்ல, மூத்த மகன் தான் தலைவன். அம்மா கூட மூத்த மகனுக்கு தான் அடங்கி இருக்க வேண்டும். மூத்த மகன் இறந்து விட்டால் இளைய மகன் தலைவன். ஆண்கள் எல்லாம் இல்லாமல் போனால்தான் பெண்ணுக்கு தலைமை பதவி வரும். நீங்கள் பெண்கள் சந்தோஷப்படுங்கள், நீங்கள் அந்த கலாச்சாரத்தில் வாழவில்லை என்றதற்காக. இந்த கலாச்சாரத்தில் இருந்து கொண்டு முறுமுறுத்து கொண்டு முணுமுணுத்து கொண்டு இருக்காதீர்கள். அங்கே வாழ்ந்தால் பயங்கர மோசம். நகோமி பாவம். நகோமி திருமணம் செய்யும் வரை அப்பாவினுடைய சட்டங்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும். திருமணம் செய்தவுடன் புருஷனுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இப்போ புருஷன் இறந்து போனான், இப்போ இவளுக்கு தீர்மானம் எடுக்க முடியாது. மகளோன் தான் குடும்பத் தலைவன். அடுத்தது கிளியோன். இப்போ குடும்பத் தலைவர்களாகிவிட்ட இந்த மகன்மார் என்ன செய்திருக்க வேண்டும்?
அடே அப்பா எடுத்த பிள்ளையான தீர்மானத்தால் அப்பா மூட்டாகிவிட்டார், இனியாவது நாங்கள் அந்த தீர்மானத்தை திருத்த வேண்டுமே என்று அவர்கள் தீர்மானித்திருக்க வேண்டும். என்ன செய்தார்கள் என்று அடுத்த வசனத்திலே வாசிக்கலாம். 5வது வசனம் வாசிங்க. 4வது வசனம். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். இவனுங்க எடுத்த தீர்மானத்தை மாற்றுவானுங்கன்னு பார்த்தா இன்னும் குழியில் விழுகிறானுங்க. அப்பன் இவர்களை கொண்டு போய் மோவாபிலே வாழ வைத்தான். அப்பன் செத்து போனான். மகன்மார் 2 பேரும் தலைவர்களான பொழுது இவர்கள் திரும்பி போவதை விட்டுவிட்டு மோவாபியர்கள் பெண் எடுக்கிறார்கள். வேறு ஓர்பாலை கல்யாணம் கட்டுகிறான் கிளியோன், ரூத்தை கல்யாணம் கட்டுகிறான் மகளோன். ஆண்டவர் பொறுமையானவர். எத்தனை பேர் நினைக்கிறார்கள் கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே மிகவும் கடுமையாக இருந்தார் என்று? கடுமையாக இருக்கவில்லை. 10 வருஷம் அவர்களுக்கு காலம் கொடுத்தார். ஏறக்குறைய 10 வருஷம் அவர்கள் அங்கே இருந்தார்களாம். பிள்ளை இருக்கவில்லை. அப்போ அவர்களுடைய கலாச்சாரத்திலே பிள்ளை இல்லை என்றால் சாபம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்போ 10 வருஷங்களாக இந்த 2 பேரும் திருமணம் செய்தும் இவர்களுக்கு பிள்ளை இல்லை என்றால் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடைய அப்பா இறந்து போனார், எங்களுக்கும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறது, நாங்கள் தொடர்ந்து பாவத்தின் மேல் பாவம் செய்கிறபடினால் தான் என்று உணர வேண்டும். உணரவில்லை. 10 வருஷம் ஆண்டவர் டைம் கொடுத்து விட்டு 5வது வசனத்தை வாசிங்க. என்ன நடக்குது? பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். மக்லோன் கிளியோன் 2 பேரும் மூட்டாகி விட்டார்கள். அதுவும் அகால மரணம். புரியுதா உங்களுக்கு? அன்பானவர்களே, தவறான தீர்மானங்கள் எடுத்து அதை திருத்தாவிட்டால் தொடர்ந்து இன்னும் தவறான தீர்மானங்கள் எடுக்க வேண்டி வரும். When Elimelech took the wrong decision, the Bible says he died in Moab. The repercussion of wrong decisions is death. Not necessarily the physical death, but death of peace, joy, finances, family unity, etc., etc. So if we take wrong decisions, we are bound to experience death in many areas of our lives. And Elimelech died. And when Elimelech died, the sons should have taken a decision to reverse the father's wrong decision. But on the contrary, they fell into greater gravity of wrong decisions, whereby they went and took unto themselves Moabite wives. And then God gave them 10 years to repent. They did not. And Mahlon and Chilion, both of them also died, leaving Naomi, the innocent woman, a widow and an orphan. என்ன நடந்தது தெரியுமா? இந்த பிள்ளைகள் எடுத்த தீர்மானத்தால் ஏற்கனவே விதவையாகி இருக்கின்ற அந்த நகோமி அனாதையாகிவிட்டாள். பாருங்கள், நகோமி பாவமா இல்லையா? பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள். சில நேரம் நீங்கள் சொல்லுவீர்கள், நான் இந்த தீர்மானத்தை எடுக்கிறேன் என்று. உடனே அம்மா அப்பா சொல்வார்கள், ஐயோ இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டாம் அப்பா, உனக்கு பிரச்சனை வரும், நீ இந்த ஆளை கல்யாணம் கட்டாதே, நீ இந்த தொழிலை செய்யாதே, நீ இந்த நண்பர்களோடு போகாதே என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள் சொல்லுவீர்கள் அம்மா அப்பாவுக்கு, இங்கே மம்மி டாடி பிரச்சனை வந்தா எனக்கு தானே வருது, எனக்கு தானே வருது, நான் பார்த்துக்கிறேன். சரியா? நஷ்டம் வந்தா எனக்கு தானே வருது, நான் இந்த ஆளை கல்யாணம் கட்டுறதுனால நான் துன்பப்படணுமா தான், நான் தானே துன்பப்படுறேன், நீங்க சும்மா இருங்க. உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் அன்பானவர்களே, நீங்கள் எடுக்கின்ற தீர்மானம் உங்களை மாத்திரம் பாதித்தால் அது நியாயம், ஆனால் மற்றவர்களையும் பாதிக்கிறது. எலிமெலேக்கு எடுத்த தீர்மானத்தால் எலிமெலேக்கு மாத்திரம் பாதிக்கப்பட்டிருந்தால் நியாயம், ஆனால் அவன் செத்து போய்விட்டான். ஆனால் அனாதையானது அவனுடைய மனைவியும், விதவையானது அவனுடைய மனைவி, அனாதையானது அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும். சரி, பிள்ளைகள் 2 பேரும் பிள்ளையான தீர்மானம் எடுக்கிறார்கள், அவர்கள் செத்து போனார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த அந்நிய தேசத்திலே அனாதையாகி அனாதரவாக நின்றவள் யார்? நகோமி. அன்பானவர்களே, நாம் எடுக்கின்ற தவறான தீர்மானங்களால் நாம் மாத்திரம் தண்டனை அனுபவித்தால் அது நியாயம், ஆனால் மற்றவர்களும் அல்லவா பாதிக்கப்படுகிறார்கள். அதற்கு யார் பதில் சொல்லுவது? பிரியமானவர்களே, தவறான தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்போம். சில பேர் எடுக்கின்ற தவறான தீர்மானத்தால் குடும்பம் பாதிக்கப்படுகிறது, சபை பாதிக்கப்படுகிறது,
ஊழியம் பாதிக்கப்படுகிறது, தேவ ராஜ்யம் பாதிக்கப்படுகிறது. தெரியுமா? சில கிறிஸ்தவர்கள் செய்கின்ற தவறான காரியங்களை பார்க்கின்ற உலகம் அவர்களை அடித்து கொன்றால் பரவாயில்லை, ஆனால் கிறிஸ்தவத்துக்கே ஒரு இழுக்கை உண்டு பண்ணுகிறது. The wrong decisions that we take cause others also to suffer, and we are responsible for that. If I take a wrong decision and then if I suffer, that's fine. Why does another person have to suffer? Why does the church need to suffer? Why does the kingdom of God need to suffer because of my decision? We are very, very responsible people. So let's be careful. அன்பானவர்களே, நாம் மிக கவனமாக இருப்போம் நாம் எடுக்கிற தீர்மானங்களை குறித்து. நாம் மாத்திரமல்ல, நம்மை சூழ உள்ள அநேகர் பாதிக்கப்படுகிறார்கள். பாருங்கள், அனாதையாக அந்த அந்நிய தேசத்திலே இந்த நகோமி விடப்பட்டாள். பாவமா இல்லையா? சரி, இந்த இடத்துல கூட சில நகோமிகள் இருக்கலாம், இந்த இடத்துல கூட சில பேர் இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் என்றோ எவரோ எடுத்த ஒரு தீர்மானம். ஒருவேளை உங்களுடைய அப்பா கெட்ட தீர்மானம் எடுத்தார், உங்களுடைய அம்மா ஒரு கெட்ட தீர்மானம் எடுத்தார், உங்களுடைய தாத்தா ஒரு தவறான தீர்மானம் எடுத்தார், யாரோ ஒருவர், ஒரு அரசாங்க அதிபர், ஒரு பாஸ்டர், ஒரு பக்கத்து வீட்டுக்காரன், ஒரு எஜமான், ஒரு பாஸ், யாரோ தீர்மானம் எடுத்து அதனால் பாதிக்கப்பட்ட இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கலாம், நகோமிகள் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தால் விடுதலை இல்லையா? இதை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். அன்பானவர்களே, நகோமி தன்னுடைய வாழ்க்கையின் முதல் தடவையாக தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் வந்திருக்கிறாள். For the first time in her life, Naomi is now able to take a decision. Now she is very old, but for the first time in her life, she is able to take a decision. Why? She is not under any authority. She is the authority now. நகோமி இப்பொழுது எந்த ஒரு தலைமைத்துவத்துக்கும் கீழே இல்லை. இவள் தீர்மானம் எடுக்கின்ற அந்த சக்தி அவளுக்கு வருகிறது. 6, 7 வசனங்களை பார்த்தால், கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை சந்தித்தவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு தன் மருமக்களுடைய கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டால் யூதா தேசத்துக்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, முதல் தடவையாக தீர்மானம் எடுக்கின்ற சக்தி இந்த நகோமிக்கு வந்த பொழுது சரியான தீர்மானத்தை எடுக்க தீர்மானிக்கிறாள். Naomi decides to reverse the wrong decision taken by her husband and the 2 sons. தன் கணவனாலும் தன் 2 மகன்மாராலும் தவறான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன அல்லவா, அந்த தீர்மானங்களை மாற்ற தீர்மானிக்கிறாள் நகோமி. வாவ், praise the Lord. அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு அந்த நீங்கள் எடுத்த தவறான தீர்மானங்களை திருப்பக்கூடிய சக்தி இருந்தால் அதை நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நகோமியுடைய நிலையிலே நான் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பேன் தெரியுமா? நான் மோவாபை விட்டு போகிறேன் என்று தீர்மானித்திருப்பேன், ஆனால் மறுபடி பெத்லகேமுக்கு போக தீர்மானிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அவமானம். அங்கிருந்து 20 வருஷங்களுக்கு முன்னால் வந்த பொழுது ஒரு பெரிய பணக்காரியாக வந்தார் இந்த நகோமி. ஆனால் இன்றைக்கு எப்படி ஆகிவிட்டார்? அநாதை, விதவை, பிச்சைக்காரியை போல ஆகிவிட்ட நிலையில் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய அந்த இடத்துக்கு போவது? அவர்கள் எல்லாரும் அவமானமாய் பார்ப்பார்கள் அல்லவா? ஆகவே நானா இருந்திருந்தால் நான் இஸ்ரவேலுக்கு திரும்பி இருப்பேன், பெத்லகேம் பக்கமே போயிருக்க மாட்டேன். என்னை தெரியாத வேறெங்காவது இஸ்ரவேலுடைய பிரதேசத்தில் போய் வேறொரு பெயரிலே நான் அங்கே வாழ்ந்திருப்பேன். ஆனால் நகோமி தீர்மானிக்கிறாள், என்ன நிந்தை, என்ன அவமானம், என்ன கெட்ட பெயர், அவப்பெயர் வந்தாலும் பரவாயில்லை, நான் அந்த இடத்துக்கு போவேன். அநேகர் சபையை விட்டு போனவர்களுக்கு தெரியும் அங்கே அவர்கள் எடுத்த தீர்மானம் பிழை என்று, திரும்பி வர வேண்டும், வரமாட்டார்கள். ஏன் தெரியுமா? எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு வரது. இன்றைக்கு சில புருஷன் மனைவிமாரனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனையை இப்படி என்று சுண்ட முன் தீர்க்கலாம். என்ன தெரியுமா? அந்த புருஷன் மனைவியை பார்த்து என்னை மன்னித்துக்கொள் என்று சொன்னால் போதும், சொல்ல மாட்டான், திமிர். மனைவி புருஷனிடத்தில் அடங்கி சாரி என்று சொன்னால் போதும், சொல்ல மாட்டாள், திமிர். பிள்ளைகள் திமிராய் வீராப்ப பேசி வெளியே போனவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது திரும்ப பெற்றோர் இடத்துல வரமாட்டார்கள். என்ன தெரியுமா? ரொம்ப வீராப்பு பேசிவிட்டு வந்து விட்டோம், எப்படி எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அம்மா அப்பாவிடம் போய் சரணடைவது? அதனால் வெளியே போய் நாசமாய் போய்கொண்டே இருப்பான். அன்பானவர்களே, ஒன்று சொல்லுகிறேன், நமக்கு அவமானம் வரும் என்று பார்க்காதீர்கள். நகோமி அதை பார்க்கவில்லை, அவள் திரும்பி போனாள்.
போகும் பொழுது இந்த 2 பேருக்கும் சொல்லுகிறாள், நீங்கள் வாசித்து பாருங்கள். ஓர்பாளுக்கும் ரூத்துக்கும் சொல்லுகிறாள், நீங்கள் என்னோடு வராதீர்கள், உங்கள் வீடுகளுக்கு போங்கள், இவ்வளவு காலம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீங்கள் நல்லது செய்ததற்காக நன்றி. அப்போ 2 பேரும் அழுகிறார்கள். மோவாப் தெருவிலே 2 மருமகள் மாமியாரை கட்டிப்பிடித்து கொண்டு அழுகிறார்கள். ஐயோ, நீங்க மாமி இல்லை, நீங்க அம்மா, உங்களை விட்டுட்டு நாங்கள் போக மாட்டோம். நகோமியின் அனுபவத்தில் அவளுக்கு தெரியும், 2இல் 1 பொய்க்கு அழுகிறது என்று. சரியா அன்பானவர்களே, உங்களுடைய சோக கதையை கேட்டு என்று கேட்கிறார்களே, நம்பாதீர்கள். பாதி பேர் பொய். வந்துருடா, அவனோட நீ வாழ தேவையில்லடா, நீ வெளியே வாடா, நான் பார்த்துக்கிறேன்டா என்று குடும்ப பெண்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்களே, நம்பாதீர்கள். வாலிபர்களே, வா மச்சான் வெளியே, அவங்க அம்மா அப்பாவுக்கு பாய் சொல்லிட்டு வந்து காட்டு மச்சான் நீ. நம்பாதீர்கள். நீங்கள் ஆபத்தில் மாட்டிக்கொள்ளும் பொழுது அவர்கள் இருக்க மாட்டார்கள். நகோமிக்கு தெரியும் 2ல் 1 சும்மா தான் அழுகுது அப்படின்னு ரோட்டில் அழுதுகிட்டு இருக்கும்போது இது திருப்பி பயமுறுத்துது. இது சொல்லுது, பிள்ளைகளே நீங்கள் அங்கே வந்தால் மாப்பிள்ளை கிடைக்காது, நானே கிளவி, இனி நான் கல்யாணம் கட்டி ஆம்பளை புள்ள பெற்று அது வளர்ந்து உங்களுக்கு கல்யாணம் காட்டுறதுக்கு நீங்கள் கிளவிகள் ஆகிருவீங்கன்னு பயமுறுத்தின பிறகு இன்னும் சத்தமாய் அழுகிறார்களே, வாவாட்டாங்கும்போது கவனிங்க, 3 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க. சரியா, மோவாப் தெருவில் அழுகிறாங்க. நகோமி, ஓர்பாள், ரூத் 3 பேரும் அழுகும்போது ஐயோ 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 அழும்போது அப்படின்னு ஒரு முத்தம் விழுகுது. யாருக்கு? நகோமிக்கு. சரி, நீ அழுகிற நேரம் முத்தம் கொடுத்துக்கிட்டு அழுகிறாங்கன்ட்டு அழுதெல்லாம் முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தா நகோமியும் ரூத்தும் மட்டும்தான் நிற்கிது. எங்கடி அவ இருந்தாலே? உங்களுக்கு தெரியுமா, கண்ணை திறந்து பார்த்தா ஓர்பாளை காணோம். அவ தான் மாமிக்கு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். உங்களுடைய கதையை கேட்கும் பொழுது ரொம்ப பாசமாக, ரொம்ப கவலையாக கட்டி பிடிக்கும். ஐயோ குடும்பம். நம்பாதீங்க, நம்பாதீங்க. இதுகளை தான் நம்பக்கூடாது. சரியா, ஓர்பாள் போன இடம் தெரியவில்லை, காணாமல் போய்விட்டாள். நகோமி சொல்லுது ரூத்தை பார்த்து, உன் சகோதரி போய்விட்டாள், நீயும் போ என்று. அன்பானவர்களே, ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. ரூத் 16வது வசனத்தை வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். 17வது வசனம். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அன்பானவர்களே, ஒரு வெளிநாட்டு பெண், மோவாப் பெண் இஸ்ரவேலுக்கு வருவது அவளுக்கு ஆபத்து. அவள் இளம் பெண். ஆனால் அவள் சொல்லுகிறாள் நகோமியை பார்த்து, மாமியாரே, நான் உம்மை தனியாக விட மாட்டேன், நீர் போகும் இடத்துக்கு நான் வருவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இருந்தாலும் நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் தங்கும் இடத்தில் நான் தங்குவேன். அதாவது நீர் வயது போன பாட்டி, மரத்தடியில் வேண்டுமானாலும் தங்கலாம். நான் இளம் பெண், நான் தங்கினால் எனக்கு என்னுடைய கற்புக்கும் உயிருக்கும் ஆபத்து, இருந்தாலும் நான் தங்குகிறேன், உம்மோடு வருவேன். மரணம் நம்மை பிரிக்கும் வரை, இந்த திருமண தம்பதிகள் வாக்கு கொடுப்பார்களே, அதுபோல மரணம் நம்மை பிரிக்கும் வரை நான் உம்மோடு இருப்பேன், நீர் மறிக்கும் இடத்திலே நானும் மறித்து உம்மோடு அடக்கம் பண்ணப்படுவேன் என்று ரூத் சொல்லுகிறாள். அன்பானவர்களே, இது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. யார் பேசுகிறார் தெரியுமா? சாபம் பேசுகிறது. ரூத் யார்? ஒரு சாபம். மோவாபிய பெண். சாபம். சாபம் நகோமியை பார்த்து சொல்லுகிறது, நான் உமக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன் என்று. என்ன நடந்தது தெரியுமா அன்பானவர்களே? நகோமி தங்கள் குடும்பத்தால் எடுக்கப்பட்ட தவறான தீர்மானத்தை திருப்பின பொழுது கர்த்தர் புதிய ஆசீர்வாதம் கொடுக்கவில்லை, இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்த பிழையான தீர்மானங்களை நாம் திருப்பினால் நமக்கு புதிதாக ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்க தேவையில்லை. இப்பொழுது இருக்கிற பிரச்சனையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தருவார். சரியா? சில பேர் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே என் மனைவியை மாற்றும், இல்லாவிட்டால் மாற்றும்.
ஆளையே மாற்றும். சரியா? என் புருஷனை மாற்றும், இல்லாவிட்டால் மாற்றும். உமக்கு முடியாவிட்டால் நான் கூட மாற்ற முடியும், அனுமதி தாரும். அன்பானவர்களே, சில பேருக்கு என்ன தெரியுமா, சபையை மாற்றும், பாஸ்டரை மாற்றும், எல்லாரையும் மாற்றும், இல்லாவிட்டால் நான் மாறி போகிறேன். ஆனால் சரியான தீர்மானங்களை எடுத்தால் நமக்கு இருக்கிற பிரச்சனையையே ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றுவார். நம்முடைய சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ரூத் என்கின்ற சாபத்தை நகோமிக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். When Naomi took the right decision, God transformed the curse called Ruth into a blessing. Ruth became the blessing to Naomi. ரூத் என்ற பெயரின் அர்த்தமே தோழி, ஒரு நல்ல தோழியானார். பெத்லகேமுக்கு போனார்கள். நகோமி ரூத்தை பார்த்துக் கொள்வதற்கு பதிலாக ரூத் நகோமியை பார்த்துக் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். ரூத் போவாசை திருமணம் செய்து அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்த பொழுது அந்த பிள்ளையை கொண்டு வந்து நகோமிக்கு கொடுத்து சொல்லுகிறாள், இதோ உம்முடைய பிள்ளை என்று. பெண்கள் எல்லாரும் பெயர் வைக்கிறார்கள் ஓபேத் என்று அந்த பையனுக்கு, அந்த பிள்ளைக்கு. நகோமி அனாதையானவள், விதவையானவள், பாட்டியாகிறாள். அந்த ஓபேத் பெரியவனாகி அவனுக்கு பிறக்கிற மகன் தான் ஈசாய். ஈசாய் பெரியவனாகி அவனுக்கு பிறக்கிற மகன் தான் தாவீது. அன்பானவர்களே, மோவாப் தேசத்திலே அனாதையாக விதவையாக அழிந்து போயிருக்க வேண்டிய நகோமி சரியான தீர்மானத்தை எடுத்தபடியினால் தாவீதினுடைய கொள்ளுப்பாட்டியானாள், இயேசுவின் வம்சத்தில் ஒரு தாயானாள், இன்று வரை பேசப்படுகிறாள். நகோமி சரியான தீர்மானத்தை எடுத்தபடியினால் வேதத்திலே ரூத் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. இல்லாவிட்டால் இன்றைக்கு வேதத்திலே 65 புத்தகங்கள் தான் இருந்திருக்கும். அன்பானவர்களே, நகோமியின் தேவன் உங்கள் தேவன். நகோமி என்றால் இனிமை என்ற அர்த்தம். ஆண்டவர் இனிமையாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார், உங்கள் பிழையான தீர்மானங்களை நீங்கள் சரியாக மாற்றும் பொழுது. When Naomi took the right decision, God blessed Ruth with a child, and that child was given to Naomi, and Naomi became the grandmother, great grandmother of King David and an ancestral mother to Jesus. நகோமியின் தேவன் உங்கள் தேவன். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, தவறான தீர்மானங்களை எடுத்திருக்கின்ற எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இனி எடுக்கின்ற தீர்மானங்களை குறித்து மிகவும் கவனமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். தவறான தீர்மானங்களை மாற்றக்கூடிய சக்தி தருணம் கிடைக்கின்ற பொழுது அந்த தவறான தீர்மானங்களை மாற்றுகின்ற அந்த கிருபையை இந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவரீர் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தவறான தீர்மானங்களை மாற்றி சரியான தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது கர்த்தர் தருகின்ற மகத்துவமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இவர்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். நகோமியின் தேவனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.